ಪಂಬಾ ಒಂದು ರೀಚ್ ಆಯಿತು. ಸತ್ಯವಾದ ಪಂಬಾ ನದಿಯಲ್ಲಿ அங்கே பார்த்தீங்கன்னா ரேஸுக்கு ரெடி ஆகின மாதிரி எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. அவுத்து விட்டா போதும், பூந்து ஓடி வந்துடுவாங்க. பாருங்கள் எப்படி வரும், அப்படி ஓடி வராங்க பாருங்கள். அப்படியே ஓடி வந்து நின்றுவாங்க. ஓடணும். ஸோ கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6. அது ஏன் அடிக்காங்க பார்த்தீங்கன்னா, ஐயப்பா வந்து மலையை அப்பாச்சி மேடு கடக்கும் போது கீழே காட்டில் பார்த்தீங்கன்னா விலங்குகள்லாம் வந்து கைஸ். ஸோ இதுதான் சரகத்தி. சரகத்தி பார்த்தீங்கன்னா நிறைய வரலாறு இருக்குது. பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் கன்னிசாமிகள் வந்தால் சரகத்தியில் வந்து சரத்தை கொத்திட்டு வெயிட் பண்ணிட்டாங்க. அதனால் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆள் ரொம்ப வழி சுத்த முடியல. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கும். எஸ், கொம்பாவில் குளிச்சுட்டு நடப்பயணம் தொடங்கிட்டோம். ஸோ இனிதான் ஸ்டார்ட்டு. 2 விஷயம் இருக்குது, ஸ்டார்ட்டு எண்டு. ஸ்டார்ட்டு பார்த்தீங்கன்னா பம்பா. ஸோ 47 நாள் விரதம் இருக்கும்போது எப்படா பம்பாவில் போயிட்டு நம்ம தலையை நினைப்போம் அப்படின்னு ஒரு மைண்டு இருக்குது. பிகாஸ் ஒரு பீஸ்ஃபுல் ஒரு மைண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். ஆல்மோஸ்ட் குளித்து முடிச்சு நம்ம ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுறோம். எஸ், மொத்தம் 3 ஜீப்பு. பார்த்தீங்கன்னா நிலக்கல்லில் இருக்கிறோம். எஸ், மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:30. நிலக்கல் ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கேப் இருக்குது. ஸோ ஈஸியாக கேப் புக் பண்ணிட்டு ஸோ கேப் மூலமாக போயிட்டுருக்கோம். நிலக்கல்லில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பஸ்ஸை பிடிச்சி தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஜீப் அண்ட் கேப் இருக்குது. ஒரு 3 கேப் இருக்குது. ஸோ டீம் ஃபுல்லாக 3 கேபில் ஏறி போய் பம்பாவுக்கு போக போகிறோம். எஸ், அண்ட் தென் அது ஒரு ஜீப்பு, அண்ட் தென் இது ஒரு ஜீப்பு. ஸோ மொத்தம் 3 ஜீப்பு. நிலக்கல் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ நம்ம போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு பஸ்ஸில் ஏறிட்டு அது கொஞ்சம் டைம் ஆகுனால வேனை விட்டு இறங்கணும். இருமுடியை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 3 கேப் இருக்குது. ஸோ அது புக் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக போகிறோம் ஈஸியாக. எஸ், ஒரு ஆளுக்கு 100 ரூபா தான். ஸோ இங்கேருந்து கிளம்புறோம். பம்பாவில் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நிலக்கல்லில் இருக்கிறோம். இவங்க பார்த்தீங்கன்னா பம்பாவுக்கு போயிட்டுருக்கோம். பஸ்ஸு வெயிட் பண்ணிவிட்டு டிக்கெட் எடுத்துக்க லேட் ஆகும் சொல்லிவிட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா 3 ஜீப்பு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 25 பேர். ஆளுக்கு ஒரு ஜீப்பில் ஏறணும். எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பம்பா போகிறோம். பம்பாவில் போய் மீட் பண்ணுவோம். சாமியே ஸோ காய்ஸ், பம்பா வந்தாச்சு. இந்த ஒரு நாள் தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 47 நாள் கழிச்சு விரதத்தை முடிச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பம்பா வந்திருக்கோம். ஸோ டே 3 ஸோ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 2 டேஸ் முன்னாடி நம்ம கிளம்பணும். ஸோ திருச்செந்தூர் அண்டு அழகர் கோயிலெலாம் சுற்றிட்டு ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா நீலக்கல்லேருந்து பம்பா வந்திருக்கோம். ஸோ பம்பா இந்த ஒரு நாள் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ போய் பம்பாவில் போய் குளிக்க போகிறோம். பம்பாவில் குளிக்கும் போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருங்க. எஸ், ஸோ பம்பா போயிட்டுருக்கோம். அப்பா அப்பா ஐயப்பா அப்பா ஐயப்பா நமப்பா கொண்டல்லோனா गाइस பம்பா வந்து ரீச் ஆயிட்டோம். இந்த ஒரு நாளுக்கோஸ்ಕರ வெயிட் பண்ணிட்டு இருந்தது. ಸತ್ಯವಾದ ಪಂಬಾ ನದಿಯಲ್ಲಿ ಬಿದ್ದು ಅಯ್ಯಪ್ಪ ಸ್ವಾಮಿಗೆ ಶ್ರೇಷ್ಠವಾದ ಇರುಮುಡಿ ಕಟ್ಟನ್ನು ಹೊತ್ತು ಹಗಲು ರಾತ್ರಿಯೂ ಎಂಬ ಭಗವಂತನ ಶ್ರೇಷ್ಠವಾದ ಮಂತ್ರವನ್ನ ಜಪಿಸುತ್ತಾ ಬಿಲ್ಲಹಳ್ಳಿ ಬೀರಲಿ ವೀರಮಣಿ ಕಟ್ಟಲಿ ರಾಜಾಲಿ ರಾಜಲಿ ರಾಜಕುಮಾರಲಿ ಮತ್ತೆ ಸ್ವರೂಪಲಿ ಸಹಸ್ರ ನಾಮಗಳಿಂದ ಕೂಡಿದ ಭಗವಂತನ ಅಯ್ಯಪ್ಪ ಸ್ವಾಮಿಯ ದಿವ್ಯ ದರ್ಶನಕ್ಕಾಗಿ
ரொம்ப ரீச் ஆகிட்டோம் கைஸ். டைம் பார்த்தீங்கன்னா மணி 4 மணிக்கு ரொம்ப ரீச் ஆயிரும். இதெல்லாம் ஒரு இதுண்ணா யாருக்கு மெமரிஸ்ண்ணா, புரியுதா? செம்ம குளிர் காய்ஸ். ஸோ சூடாக ஒரு பால் ஒன்று குடிக்கிறேன். செம்ம குளிர். வருத்தத்தில் இருக்கும்போது 2 வேளை குளிப்போம், குளிரே தெரில. பட் பம்பா வந்தோடனே குளிர் தெரியுது. ஸோ குளிருக்கு தான் ஏற்ற மாதிரி சுட சுட ஒரு மில்க் வந்து பால் ஒன்று சாப்பிடுவோம். பாலை குடிச்சிட்டு போய் பம்பாவில் குளிச்சுட்டு லாஸ்ட் ஆகிட்டு மலை ஏறிட்டு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுவோம். பம்பால போய் குளிச்சு முடிச்சாச்சு. இப்போ பூஜையை போட்டு நம்ம டீமோட கிளம்ப வேண்டியதுதான். ஸோ இனிமேல் தான் பயணம் ஸ்டார்ட்டு. 47 நாள் நினச்ச காரியங்கள்லாம் நல்ல முறையாக நடக்கணும். ஸோ இனிமேல் தான் நம்ம மலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ காய்ஸ், பொம்பால குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நடைப்பயணம் ஸ்டார்ட் பண்ணுறோம். எஸ், 2வது வருஷம். ஏகப்பட்ட கஷ்டங்களை பார்த்தாச்சு. 2025 நல்ல முறையாக தொடங்கணும். ஐயனை போயிட்டு நல்ல முறையாக பார்த்துட்டு தரிசனத்தை பண்ணிவிட்டு 2025 நல்ல முறையாக நினச்ச காரியத்தெல்லாம் சாதிக்கணும்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் வேண்டிக்கிறேன். சாமியே சரணமையப்பா. எஸ், பொம்பால குளிச்சுட்டு நடைப்பயணம் தொடங்கிட்டோம். ஸோ இனி தான் ஸ்டார்ட்டு. 2 விஷயம் இருக்குது, ஸ்டார்ட்டு எண்டு. ஸ்டார்ட்டு பார்த்தீங்கன்னா பம்பா. ஸோ 47 நாள் விரதம் இருக்கும்போது எப்படா பம்பாவில் போயிட்டு நம்ம தலையை நினைப்போம் அப்படின்னு ஒரு மைண்டு இருக்குது. பிகாஸ் ஒரு பீஸ்ஃபுல் ஒரு மைண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். ஆல்மோஸ்ட் குளிச்சு முடிச்சு நம்ம ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம மலையை ஸ்டார்ட் பண்ணுறோம். 47 நாள் மாலையை போட்டு எப்படா போயிட்டு பம்பாவில் போயிட்டு குளிக்க போகிறோம் அப்படின்னு மைண்டு ஃபுல்லாக இருந்துச்சு. அது இன்றைக்கி சாத்தியமாக இருக்குது. எஸ், பம்பாவில் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நடைப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்ட்ரு ஆகிட்டோம். படிக்கட்டு ஏற போகிறோம். ஸ்டார்ட் ஆகுது. அண்ணா இது புள்ளியாக இருக்காங்கண்ணா. கணபதி கண்ணிங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பம்பாவில் குளிச்சுட்டு மேலே ஏறிட்டோம். ஃபஸ்ட்டு தேங்காய் 2025 கன்னிமுலை கணபதிக்கு தான் உடைச்சிட்டு போனோம். இதுதான் ஐதீகம். ஸோ இந்த தேங்காவை கன்னிமுலை கணபதிக்கு உடைச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக நடக்க வேண்டியது தான். இதுதான் ஐதீகம். எப்பயுமே ஃபஸ்ட்டு தேங்காய் கன்னிமுலை கணபதிக்கு உடைச்சிட்டு தான் நம்ம கிளம்பணும். இப்போ நம்ம பார்த்தா தேங்காய் உடைக்க போகிறோம். தேங்காய் உடைச்சாச்சு. இங்கே இருக்க ஐயப்பா சாமி, இங்கே இருக்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நம்ம நடைப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ட்ரி ஆகிட்டோம். டிக்கெட்டை செக் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். உள்ள வந்துட்டோம். படியேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் மலையோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஸ்டார்டிங்கு.
ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். மலையோட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கைஸ். ஐயனை பார்த்துட்டு வர பாதை கழுத பாதை. ஐயனோட ஃபஸ்ட்டு பாதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். மலை ஏறிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங்கு. ஸோ ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இனி தான் இருக்குது எல்லாமே. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 5. 4 மணிலாம் பம்பைக்கு வந்து குளிச்சுட்டு ரெடி ஆக 1 ஹவர் ஆகிடுச்சு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆகிட்டோம். டிக்கெட்டெல்லாம் செக் பண்ணி மலை மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எஸ். ஸோ கைஸ் ஒரு ½ அன் ஹவராக பார்த்தீங்கன்னா மலை ஏறிட்டுருக்கோம். ஸ்டார்டிங் ரொம்ப கடினமாக இருக்கும். ரொம்ப கடினமாக இருக்கும். ஸ்டார்டிங் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு பேசக்கூட முடியல கைஸ். மூச்சு வாங்குது. ஸோ கைஸ் ஆஃப்டர் 1 ஹவர் கழிச்சு நீலிமலை டாப் வந்துட்டோம். இது இறக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்க்கஸ் மாதிரி இருக்கும் கைஸ். ஏறத்துக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். போக அது பழகிடும். கொஞ்சம் ஈஸியாகிடும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் இருக்குது. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 6 போயிட்டுருக்கோம். அவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்போசிட் வரவங்க விசிறி விட்டு போவாங்க. ஸோ ஹெல்ப் பண்ணுவாங்க வரவங்களாம். ஸோ கைஸ் கீழேருந்து ஒரு ½ அன் ஹவர் நீலிமலை டாப் பண்ணுறேன்னு வச்சிங்களேன். கீழேருந்து ஸ்டார்டிங்கில் ஏறும்போது கஷ்டமாக இருக்கும். நீலிமலை வந்துட்டோன்னா வச்சிங்களேன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் சொர்க்கம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ ஏறத்துக்கு கஷ்டமாக இருக்கும். கஷ்டம் ஈஸி அந்த மாதிரி வந்து ஒரு 3 ஹவர்ஸ் கழிச்சு தான் கொஞ்சம் இந்த சொர்க்கம் வந்து நார்மலாகும். ஏறத்துக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படணும். கஷ்டம் வரும்போது சாமியே சரணமையப்பா சொல்லிவிட்டு ஏறிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6. அப்பாச்சி மேடு வந்துட்டோம் ஒரு ½ அன் ஹவரில். எஸ் அப்பாச்சி மேடு வந்துட்டோம். ஸோ அப்பாச்சி மேடு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சரக்கமாக இருக்கும். ஏறத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதையும் தாண்டி சாமியை சரணமையப்பா சொல்லிட்டு ஏற வேண்டியது தான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6. அப்பாச்சி மேட்டில் இருக்கும். 2 ஹவர் கழிச்சு அப்பாச்சி மேட் வந்திருக்கோம். இன்னும் அப்பாச்சி மேட் முடியல. சுவாமியே சரணமையப்பா. அகாலத்துள்ள பக்தருக்கு அப்பாச்சிமேட்டில் உண்ட வழிபாடு சமர்ப்பிச்சு போக. சுவாமியே சரணமையப்பா. அப்பாச்சிமேட்டில் ஸோ கைஸ் இதுதான் அப்பாச்சி மேடு. இங்கே பார்த்தீங்கன்னா அரிசி உருண்டையை தூக்கி அடிப்பாங்க. பிகாஸ் ஐயப்பா பார்த்தீங்கன்னா கீழே விலங்குகள்லாம் அனிமல்ஸ்லாம் இருக்கும்போது பசிக்கு இதுதான் தூக்கி அடிப்பாராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கைஸ் அந்த உண்டை வழிபாடு அது ஏன் அடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஐயப்பா வந்து மலையை அப்பாச்சி மேடு கிடக்கும் போது கீழே காட்டில் பார்த்தீங்கன்னா விலங்குகள்லாம் வந்து பசிக்கு ஐயப்பாவை பார்த்து ஏதாச்சும் போடுவாரா அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்துச்சான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவர் கையில் இருந்த அந்த அரிசி மாவை உருண்டை பிடிச்சி கீழே தூக்கி வச்சாரான் சாப்பிட. ஸோ அது இன்னமும் பக்தர்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ பார்த்துருப்பீங்க நீங்கள்.
இப்போ சறுக்கம் பார்த்தீங்கன்னா சறுக்கம் அதிகமாக இருக்கும், இங்கே ஏறத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்பாச்சிமேடு தானா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்பாச்சிமேடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சறுக்கமாக இருக்கும், மேலே ஏறத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 6:40, ஆல்மோஸ்ட் 1-2 ஹவர் நடந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க உட்காந்தாச்சு. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா சர்வர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இனி வர பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெவலாக இருக்கும், ஏறத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் முடிஞ்சளவுக்கு நான் வந்து கவர் பண்ணிட்டுருக்கேன். சரி, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்போசிட் வரவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, விசிறி விடுவாங்க, குளுக்கோஸ் கொடுப்பாங்க, தர்பூசணி கொடுப்பாங்க. ஸோ அவங்களால என்ன பண்ண முடியுமோ சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிவிட்டு போவாங்க ஆப்போசிட் வரவங்க. மார்னிங் வந்து ஒரு சாப்பாடு சாப்பிடல கைஸ், பிகாஸ் இங்கே சாப்பிடவும் முடியாது, சாப்பிட்டாலும் கஷ்டம் தான். பிகாஸ் சாப்பிட்டா இங்கே பார்த்தீங்கன்னா ஏற முடியாது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இங்கே எங்கேயுமே கிடையாது. ஸோ அதனால் சாப்பிடவும் முடியாது, சாப்பிடவும் தோணும். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பாதியை கடந்துட்டு ஐயப்பா போய் பார்க்கணும். இதுதான் ஐயப்பாவோட முடியும். மார்னிங்லேருந்து சாப்பிடல, பசி எடுக்கலான்னு கேட்டால் பசி எடுக்குதான். ஸோ அதுக்கு நம்ம சாப்பிட முடியாது, பிகாஸ் நம்ம சாப்பிட்டா ஏற முடியாது. இதுதான் உண்மை. இங்கே பார்த்தீங்கன்னா மூலிகை தண்ணி கொடுப்பாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்டர் மெலன்லாம் வைப்பாங்க, வாங்கி சாப்பிடலாம். ஆப்போசிட் வரவங்க சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இங்கே வாழ்வாதாரம். மேலே வந்துட்டாலே, மலை மேலே வந்துட்டாலே இதுதான் வாழ்வாதாரமே. ஸோ நான் ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கேன் இப்போ. எஸ், நம்ம டீம் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சுட்டாங்க, நான் மட்டும் தனியாக தான் இருக்கேன். கொஞ்சம் நான் எல்லாத்தையும் கவர் பண்ணுறேன், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சபரி பீடத்தில் இருக்கோம். எஸ், நம்ம வந்து இப்போ கரெக்டாக சபரி பீடத்தில் இருக்கோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு நிறைய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கரெக்டாக சபரி பீடம் ரீச் ஆகிட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சரோலாக இருக்காது, இது வந்து கீழே அப்படியே நம்ம ஈஸியாக போயிடலாம். சரோல் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும், ஈஸியாக போயிடலாம். சொல்லிட்டே இருக்காங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சரோல் வந்து கீழே இருக்கும். ஸோ சபரிப்பீடம் வந்தாச்சு. ஸோ ஒரு அதிசயம் பார்த்தீங்கன்னா சரகொத்தி, இதுதான் சரகொத்தி வந்துட்டோம் காய்ஸ். ஸோ இதுதான் சரகொத்தி பார்த்தீங்கன்னா நிறைய வரலாறு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வருஷம் கன்னிசாமிகள் வந்தால் இந்த சரகொத்தியில் வந்து சரத்தை கொத்திட்டு போனோம். பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் கன்னிசாமி வராங்களான்னு ஒரு அடையாளம் இது. மஞ்ச மாதாவுக்கு பார்த்தீங்கன்னா ஐயப்பா வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை. அப்போ ஐயப்பா வந்து சொல்லியிருந்தார், எந்த வருஷம் கன்னிசாமி என்னோட சன்னதானத்துக்கு வரலையோ அப்போ உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. இப்போ வரைக்கும் கன்னிசாமி வந்து தான் இருக்காங்க. ஸோ கன்னிசாமி வந்தால் இங்கே வந்து சரகொத்தியை வந்து கொத்திட்டு போனேன் இந்த இடத்துல. ஸோ இதை பார்த்தீங்கன்னா மஞ்ச மாதா வந்து யானை மூலமாக வந்து பார்த்துட்டு போவாங்கன்னு ஒரு ஐதீகம். ஸோ அவங்க பார்க்கும்போது ஏமாந்து தான் போவாங்களாம். ஏன்னா வருஷம் பார்த்தீங்கன்னா சரங்கொத்தி வந்து குத்தி தான் இருக்குமா. ஸோ இந்த சரங்கொத்தி குத்தினாலே கன்னிசாமிகள் வந்து வந்திருக்காங்க அர்த்தம். இப்போ இது குத்துறவங்க எல்லாமே கன்னிசாமி. போன வருஷம் நான் குத்தினேன். ஸோ நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது, அதெல்லாம் பார்த்தா மிராக்கலாக இருக்கும். ஸோ சரங்கொத்தியை குத்திட்டு இங்கே ஒரு சுற்றணும். போன வருஷம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கன்னிசாமி. எனக்கு வந்து என்னோடய டீமில் பார்த்தீங்கன்னா குருசாமி தான் வந்து பார்த்தீங்கன்னா சரகொத்தியை வச்சுருந்தாரு. ஸோ மேலே வந்து தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சரகொத்தி வந்து இந்த இடத்துல நான் குத்தணும்னு ஆசைப்பட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி போன வருஷம் நான் குத்தலை. எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிட்டோம், இந்த கூட்டத்தில் வந்து பிரிஞ்சிட்டோம். ஸோ எனக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா எனக்கு குருசாமி குத்திட்டாரு என்னோட சரகொத்தியை. ஸோ அதுதான் எனக்கு மன கஷ்டம். இப்போ வரைக்கும் அதை நினச்சி பார்க்குறேன், கன்னிசாமியாக வந்து ஒரு சரகொத்தி வந்து குத்தணுன்னு. ஆனால் நான் போன வருஷம் குத்தலை, பிகாஸ் எல்லாமே தொலைஞ்சி போட்டனால என்னோட சரகொத்தி வந்து என்னோட குருசாமி கிட்ட குத்துருந்தேன். ஸோ எனக்கு பதிலாக அவர் குத்திட்டாரு போன வருஷம். ஸோ இந்த வருஷம் இங்கே வந்திருக்கேன். ஸோ அந்த ஞாபகம் வருது, உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சபரிப்பீடம் சரகொத்தியை வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சரக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் நடக்கிறதுக்கு.
ஒரே லெவலாக ஸ்ட்ரைட்டாக லெவலாக இருக்கும். ஸோ நடக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்லேயே நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அப்பப்போ பார்த்தீங்கன்னா கிட்ட போக பார்த்தீங்கன்னா சரக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஐயப்பாவை நெருங்க அப்படியே மலையிலேருந்து கீழே இறங்கும். இப்போ ஆக்சுவலாக நம்ம மேலே ஏறிட்டு இருக்கோம். மேலே ஏறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயப்பாவை நெருங்க பார்த்தீங்கன்னா நம்ம மலையிலேருந்து கீழே இறங்குவோம். ஸோ நிறைய இருக்குது. 7 மலைகளை தாண்டி எப்படி திருப்பதி அங்கே இருக்காரோ, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதை விட பிரம்மாண்டமாக இங்கே ஐயப்பா இருக்கார். இங்கே இருக்க மலைகள்லாம் பார்த்தீங்கன்னா பெருசு. சென்னையிலேருந்து நிலக்கல் வந்து பொம்பால குளித்து மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மலை ஏறிட்டுருக்கோம். இவ்வளோ மலையில் கடந்து ஐயப்பா பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உக்காந்துருப்பார். ஸோ அது கிட்ட நெருங்க உங்களை நான் கவர் பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லெவலில் இருக்கும், சருகம் இருக்காது. ஸோ இந்த பாதை பார்த்தீங்கன்னா சபரி பீடம் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரெயிட் லெவலாக இருக்கனால நம்ம நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மலை ஏறும் போது ஃபஸ்ட்டு நீலிமலை டாப் வந்து நம்ம ரீச் ஆகும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி மலை ரீச் ஆகும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சபரி பீடம் சரகவதி ரீச் ஆகிடுவோம். ஸோ சரகவத்திலேருந்து இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். சுற்றி பாருங்கள், காடு தான். ஸோ ஐயப்பாவோட மகிமை இது தான் இருக்குது. மூலிகை தண்ணியை குடித்தாச்சு. தண்ணி குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம இடுமுடி போய் கீழே பார்த்துச்சு. ஸோ அதனால தான் நான் மேனேஜ் பண்ணிட்டேன். ஸோ சபரிமலையில் பார்த்தீங்கன்னா ஃபுல் போலீஸ் பாதுகாப்பு இருக்கும். ஸோ அது மாற்று கருத்தே இல்லை, ஃபுல் போலீஸ் பாதுகாப்பு இங்கே நிறையவே இருக்கும். போன வருஷமே ஆக்சுவலாக வந்து நான் ஒரு vlog பண்ண வேண்டியது, அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் பண்ண முடியல. பிகாஸ் அங்கே எப்படி இருக்குமோ ஏதாக இருக்குமோ ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை மலைக்கு வந்து. பட் இந்த வருஷம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணிகிட்ருக்கேன். போன வருஷம்லாம் ஸோ இந்த பாதை பார்த்தீங்கன்னா சபரி பீடம் பார்த்தீங்கன்னா ஒரே லெவலாக ஸ்ட்ரெயிட் லெவலாக இருக்கனால கொஞ்சம் நடக்கிறதுக்கு வந்து கஷ்டமே இருக்காது. அது ஃபுல்லுன்னு வந்து கீழே சறுக்கமாக இருக்கும். ஸோ நம்ம நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மேலே ஏறுற மாதிரி சறுக்கு இருக்கும். ஸோ அது ஏறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் செம்ம கூட்டம் இருந்தது. நின்று தான் போகணும். ஸ்டாப் பண்ணி தான் போனோம். பிகாஸ் அவ்வளோ கூட்டம். ஸோ போன வாட்டி பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 8 மணி ஆகிடுச்சி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விடிய காலத்தில் நாங்கள் ஆரம்பித்தோம் நடப்பயணம். ஸோ அதனால் கொஞ்சம் இந்த ஒரு பாதைலாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. பட் கிட்ட ஐயனை நெருங்க பார்த்தோன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும். கூட்டம் முன்னாடி இருக்குது. ஸோ போன வருஷம் இந்த பாதைலாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடாக இருந்தது. ஸோ நம்ம மார்னிங் வந்தனால கொஞ்சம் க்ரௌட் வந்து இந்த பாதையில் கம்மியாக இருக்குது. அதுக்கு க்ரௌடே இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. கிட்ட நெருங்க தான் பார்ப்போம் கூட்டத்தை. இப்போ மார்னிங் பார்த்தா கரெக்டாக மணி 7:30 போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா லைனை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு லைனாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆகிட்டோன்னு தான் அப்புறம் தான் பக்தரை வந்து ஃப்ரீ பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு முன்னாடி லைனில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு லைன் போடுறாங்க. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா லைனை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளை முன்னாடி இருக்க லைனை வந்து ஃப்ரீ பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு லைனை வந்து விட்டுறாங்க ஓப்பன் பண்ணி. ஸோ போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்கெலாம் இந்த இடம் செம்ம க்ரௌடு. ஸோ இந்த வருஷம் பரவாயில்ல. பட் கூட்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது, கூட்டம் இருக்குது. பட் அது எப்படி வந்து மேனேஜ் பண்ணி விடுறாங்களோ அந்தளவுக்கு விடுறாங்க. ஸோ ஒரு லைன் முன்னாடி இருக்க லைனை வந்து ஃப்ரீ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி இருக்க லைன் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் அதை ஃப்ரீ பண்ணி விடுறாங்க. ஸோ அப்படி தான் இங்கே வந்து இந்த வருஷம் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. ஸோ பக்தர்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க.
ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா லைனை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ உள்ளே ஒரு லைனை விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்க லைனை வந்து ஃப்ரீ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லைனை வந்து ஓப்பன் பண்ணோன்னே நம்ம போயிடலாம். ஸோ இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது, அந்த ஸ்பேஸும் கிடைக்குது. ஸோ போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தள்ளி விட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் ஓகேவாக இருக்குது. ஸோ கைஸ், ஸோ ஃபஸ்ட்டு இந்த கூண்டு பார்த்தீங்கன்னா இந்த கூண்டு தான். இந்த கூண்டு இப்போ ஃப்ரீ ஆக்கிட்டாங்க. நம்ம வந்து இந்த சைடு வந்துட்டோம். எஸ், இப்போ நம்ம இங்கே வந்துட்டோன்னே அவங்க வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்க வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கூண்டில் தான் இருக்கோம். ஸோ நம்ம இந்த கூண்டு ரீச் ஆகிட்டோம். ஸோ அந்த கூண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கவங்க வந்து ஓப்பன் பண்ணோன்னே இந்த கூண்டு வந்துடுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து சபரிமலையில் வந்து லைனை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா திறந்து விட போகிறாங்க. ஸோ பக்தர்லாம் எப்படி ஓடி வராங்க மட்டும் பாருங்கள். திறந்து விடுறாங்க. ரெடி 1 2 3 பாருங்கள் எப்படி ஓடி வராங்க பாருங்கள். ஸோ இப்படி தான் எல்லாமே ஓடி வந்துடுவோம். ஓடி வந்து இங்கே லைனாக நிற்பாங்க. ஸோ இப்படி தான் இங்கே நடக்கும். பாருங்கள் எப்படி ஓடி வராங்க பாருங்கள். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனில் இருக்கோம். இப்போ இந்த லைனில் ஓப்பன் பண்ணோன்னா நம்மளும் இப்படி தான் ஓடி போவோம். எஸ், நம்ம லைன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம போகிறோம். ஸோ நம்ம லைன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. எல்லாம் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. போங்க பார்த்தீங்கன்னா அந்த கேட்லேருந்து இப்போ இந்த கேட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த லைன் காலி ஆகிட்டோன்னே இப்போ அந்த லைன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணோன்னே அந்த லைன் வந்து ரீச் ஆகிடுவாங்க. இப்போது அங்கே பார்த்தீங்கன்னா ரேஸுக்கு ரெடி ஆன மாதிரி எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. அவுத்து விட்டால் போதும், பூந்து ஓடி வந்துடுவாங்க. சரி, ஆக்சுவலாக அது ஓடவும் தேவையில்லைங்க. எல்லாருக்கும் மைண்டில் என்னென்னா நம்ம ஓடி சீக்கிரமாக பார்த்துலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். சரி, அது கிடையவே கிடையாது. நீ நடந்து வந்தாலும் சரி, ஓடி வந்தாலும் சரி, நம்ம பார்க்குற டைமில் தான் பார்ப்போம். பிகாஸ் இது சபரிமலை. எஸ், ஸோ நான் போன வருஷம் வந்தனால எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் வந்து ரொம்ப போன வருஷம் சிரமப்பட்டேன். பட் இந்த வருஷம் அதை நான் பண்ணல. கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓடணும்னு அவசியமே கிடையாதுங்க. நம்ம நடந்தே போனால் போதும். ஓடி வரவங்க நடந்து போதவங்க பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரே லெவலில், கிட்டத்தட்ட ஒரே லெவலில் தான் இருப்பாங்க. ஸோ எங்களோட கதவை பார்த்தீங்கன்னா இப்போ திறக்க போகிறாங்க. ஸோ இந்த கதவு பார்த்தீங்கன்னா எல்லா பக்தர்களும் போனோடனே தான் க்ளோஸ் பண்ணுறாங்களே. ஸோ அதை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டோம். இதில் ஃபாஸ்ட்டாக ஓடி நம்ம போய் ஃபாஸ்ட்டாக பார்க்கணும், அந்த எண்ணம்லாம் இருந்தால் கண்டிப்பாக அது மூளை கட்டுதணும். இதான் உண்மை. ஸோ இந்த லைன் ஃபுல்லாக காலியாகணும் ஒன்றே தான் அந்த லைனை திறந்து விடுவாங்க. ஸோ இது வந்து பக்தர்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா காலி ஆகிடுச்சு. ஸோ இந்த கேட்டில் போட்டாங்க எல்லாரையும். இப்போ அந்த சைடில் இருக்கவங்களாம் இப்போ இந்த சைடு வந்துடுவாங்க. ஸோ திறந்து விட்டோன்னே எப்படி ஓடி வருவாங்க மட்டும் பாருங்கள். ரெடி 1 2 3. ஸோ திறந்து விட போகிறாங்க. லெட்ஸ் கோ. பாருங்கள் எப்படி வராங்க, எப்படி ஓடி வராங்க பாருங்கள். அப்படியே ஓடி வந்து நின்றுவாங்க. ஓடி தான் வரணும் அவசியமே கிடையாது. பிகாஸ் இந்த லைனில் எல்லாருமே அந்த கேட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே போயிட்டு ஒன்று தான் கேட்டே போட்டுறாங்க. ஸோ இவங்களுக்கு அது தெரிஞ்சால் கண்டிப்பாக இது வந்து ஈஸியாக இருக்கும். இந்த நடப்பயணம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கேட்டு திறந்து விட்டோன்னே அவங்க வந்து இங்கே வந்துடுவாங்க. நம்ம இருக்க சைடு வந்துடுவாங்க. நம்ம வந்து மேலே ஏறி போக வேண்டியதுதான். ஸோ காய்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா கேட்டுக்கு முன்னாடி வந்துட்டோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா கேட்டே க்ளோஸ் பண்ண போகிறாங்க. பரவாயில்ல, இந்த வாட்டி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு. பிளாக் பண்ணி விடுவாங்க. அப்படியா? போனாடி அப்படி தானே விட்டாங்க. போனாடி ரொம்ப மோசம். அப்படியே விட்டாங்க. போனாடி ரொம்ப மோசமாச்சு. எனக்கு இது ஃப்ரீயாக இருக்குன்னு வந்து போனாடி பிளாக் பண்ணி விடுவாங்க. யாரும் அதுவும் அச்சு இல்லை. ஸோ காய்ஸ், சறுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ மேலே ஏறுது. காய்ஸ், சறுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. இந்த மேலே சர்க்கேஸ் மாதிரி இருக்கும். நம்ம ஏறி தான் ஆகணும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது தாண்டிட்டோன்னா அங்கே நெருங்க சறுக்கம் ஃபுல்லாக கீழே போகும். அது ஈஸியாக இருக்கும். ஸோ மேலே ஏறுறது மட்டும் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காய்ஸ், தொலைஞ்சு போன டீமை நம்ம பார்த்துட்டோம். கிட்ட தான் இருக்காங்க. அண்ணா, எங்கண்ணா போனீங்க? எங்கே போனீங்க? நான் சொன்ன டீம் இவங்க தான். முன்னாடி தான் இருக்காங்க. சாமி கூட்டம் ஆவரேஜாக இருந்தது. இல்லை, இந்த வாட்டி நின்று ஸ்டாப் பண்ணி பிஸ்கெட் சாப்பிட்றா. இல்லை, போன வாட்டி வியாபாரம் இல்லை. இந்த வாட்டி வியாபாரம் நிறைய. எனக்கு ஒரு மாட்டேன்ட்டு சாமி நல்லா இருக்கிறேன் சார். இந்த வருஷம் 2 மணிக்குள்ளே பார்த்துருவோமா? சத்தியமாக 1 மணிக்கு மேலே போச்சுன்னா கோயிலை மூடுவாங்க சார். அப்படியா? 2 மணிக்கு மேலே போன வாட்டி 3 மணிக்கு ஸ்டாப் பண்ணாங்க. ஞாபகம் இருக்காண்ணா? போன வாட்டி 3 மணிக்கு ஸ்டாப் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? ஆனால் போன தடவை கஷ்டப்பட்டு போன மாதிரியே இருந்தது. ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் போன வாட்டி வந்தனால கொஞ்சம் சில ஐடியா இருந்துச்சு. அதனால நீங்கள் எங்கே போனீங்க? உங்களை தேடிட்டு இருந்தேன். இப்போதான் நம்மளுக்கு நம்ம டீமை பார்த்தோன்னே கொஞ்சம் சந்தோஷம் வந்துச்சு. மயக்கம் வந்துச்சு. மயக்கலாம் இல்லை, சந்தோஷம் இல்லையா? தனியாக இருக்கல, யார் எங்கே போனான்னு தெரியல. இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நீ தனியாக இருக்கிறேன். பட் இருந்தாலும் நம்ம டீம் இருந்தாலும் அந்த டீம்லாம் இல்லை. அது வந்து ஐயப்பனை பார்க்குற வரைக்கும் நீ ஐயப்பனுக்காக தான் அங்கே போய் டீமை செட் பண்ணிக்கிறேன். வெயிட் போட்டாங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உட்காந்துட்டேன். கால் ரொம்ப வலிக்குது. இப்போ வீங்க ஆரம்பிச்சிடும். அது மாற்று கருத்தே இல்லை. அம்சம் ஒரு ஆய் சொல்லு. ஆய் சொல்லு மாம்சம். ரோட்ல செல்வியா ஒன்வேல போயிட்டாங்க. ஆமா, செல்வியா வந்து ஒன்வேல போயிட்டாங்க. கைதா பாதை விட்டாங்களா? போயிட்டாங்க. நாளைக்கு போறாம தானே விடுவாங்கடா. ஆமா, ஜாலி பண்ணிட்டு இருக்கா போல. சபரிமலை இருக்குன்னு அது இல்லை. பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணாங்க. நடப்பயணத்தை தொடங்குகிறோம். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தாச்சு நினைக்கிறேன். பார்ப்போம். இது தாண்டி சரகோத்தி இருக்கு. சரகோத்தி தாண்டினா கொஞ்ச நாள் இது. போன வருஷம் பார்த்தீங்கன்னா சரகோத்தி நான் குத்தவே இல்லை. நான் தான் கன்னிசாமி. என்னோட சரகோத்தி வந்து வியாபாரம் பண்ணிட்டாரு. அதுதான் மனசு கஷ்டம். ஆனால் குத்துனேங்க நான் போன வருஷம் உண்மையாலே. இவர் முதல் சரங்கொத்திக்கு வந்தார கேளுங்க. ஆக்சுவலாக வந்து டீம் பிரிஞ்சிடுச்சு. அதனால என்னோட சரங்கொத்தி வந்து அண்ணன் தான் இருக்கு. ஸோ மேலே வந்து தரனாரு, பிரிஞ்சனால குத்த முடியல. குத்தல, நான் குத்திட்டேன். நான் சொன்னேன் கடத்து வந்தோம் ஐயப்பா. நீங்க 2 பேரும் எங்க போறீங்க? கண்ணு தெரியாம போறீங்க. நல்ல நேரம். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கும். எஸ், இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு வந்து கீழே இறங்கும். கீழே போயிட்டே இருக்க வேண்டாம். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். எனக்கான இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்துருவோம்.
ஸோ கைஸ் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டோம் ஐயப்பாவை. போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் செம்ம கூட்டம். ஸோ இனிமேல் வந்து கீழே தான் இறங்குவோம். ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு மேலே ஏறுவோம். ஆனால் ஐயனை காண கிட்ட நெருங்க கீழே இறங்கும் படிக்கட்டு. ஸோ ஐயப்பாவை நம்ம சீக்கிரம் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா எல்லாமே கீழே தான் நம்ம இறங்கணும். ஐயப்பா பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்காது. நம்ம ஆல்மோஸ்ட் கீழே வந்துட்டோம். இனிமேல் நம்ம கீழே தான் இறங்க போகிறோம். பாருங்க கீழே ஃபுல்லாக கூட்டத்தை பாருங்கள். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தாச்சு. போன வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டோங்க. பட் இந்த வாட்டி கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டோம். எஸ். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் மேலே ஏறும்போது மலை ஏறும்போது மேலே ஏறுவோம். இப்போ லாஸ்ட் எண்டு பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கோம். எஸ். ஸோ ஆக்சுவலாக ஐயப்பா நான் பார்த்துட்டு இவங்கெல்லாம் கிளம்புறாங்க. ஐயப்பாவை பார்த்துட்டு பம்பைக்கு திருப்பி ரிட்டர்ன் ஆகுறாங்க. பார்த்தா டோலி நம்மலாம் வந்து இடுமுடி வச்சுட்டு மேலே ஏறத்துக்கே கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறோம். பட் இந்த டோலி ஓட்டுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படணும். பிகாஸ் 4 பேர் ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா டோலிக்காரங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க. ஸோ காய்ஸ் கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் ஐயனை போய் பார்த்துருவோம். சபரிமலை காண வந்துட்டோம். நெருங்கி வந்துட்டோம் ஐயனை காண. கிட்ட வந்துட்டோம். கேட்டு தந்தோம். எஸ். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம் ஐயனை காண. கீழே இருக்க கோயிலுக்கு வந்துட்டோம். எஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 47 நாள் விரதத்தை கழித்து இந்த ஒரு நாளுக்கு தாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது நெருங்கி வந்துடுச்சு. எஸ். சரணமையப்பா. ஸோ காய்ஸ் உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். ஐயனை காண உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ இனிமேல் தான் ஆட்டமே இருக்குது. கூட்டம் அதிகமாக இருக்குது உள்ளே. இது பார்த்தீங்கன்னா மூலிகை தண்ணி. இங்கே எல்லாமே மூலிகை தண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு 20 minutes 18 படி ஏறிடுவோம்னு நினைக்கிறேன். ഭക്തജനങ്ങൾ പ്രത്യേകം ശ്രദ്ധിക്കുക. ஆல்மோஸ்ட் 18 படி நெருங்க போகிறோம். இந்த ஒரு நாளைக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட காலையில் ஆரம்பிச்சு ஒரு 6 மணி நேரம்
మీరిప్పుడు సన్నిధానం కాంతములు ఎక్కడ ఉన్నా మీరు పట్టినప్పటికీ కోరుతున్నాము. మీరు உள்ளதானே எடுக்கக்கூடாதுண்ணா, உள்ளதானே எடுக்கக்கூடாது, வெளியே எடுக்கக்கூடாதுண்ணா, உள்ளதான் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. புரியுதா? கட்டாயமாக கவனிக்கவும். கேரளா மாநிலத்தில் சோபானம் திருமோன்றம் மாளிகப்புறத்தம்மன் கோவில் சேர்ந்த இடங்களில் சன்னிதானம் 18ஆம் படி ஏறி உங்கள் விலை கோயில் உள்ள வந்துட்டோம். திருடும் சுற்றிட்டு ஐயப்பனை போய் பார்க்க போகிறோம். படி ஏறிட்டு ஐயனை போய் சீக்கிரமாக பார்க்க போகிறோம். ஸோ லைனில் தமிழ்நாடு திருவண்ணாமலை என்ற இடத்திலிருந்து பகவான் ஐயப்ப சுவாமி தரிசனம் செய்ய வந்துள்ள முனியா சுவாமி, தாங்கள் தவறிவிட்டிருக்கின்ற உங்களோட பெல்ட் பறிக்கும் போது சன்னிதானம் அருகையில் உள்ள அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸில் கிடைத்திருக்கின்றது. திருவண்ணாமலை மாவட்டம் முனியன் சாமி டிரைவர் கண்ணனாக இருந்தாலும் ടിക്കറ്റ് ലഭിക്കുന്നതാണ്. അഷ്ടാഭിഷേകം ചെയ്യുന്ന 4 അയ്യപ്പ ഭക്തന്മാർക്ക് സ്പെഷ്യൽ ദർശനങ്ങളുടെ അവകാശം ലഭിക്കുന്നതാണ്. സ്വാമി ശരണം. ಅಭಿಷೇಕಗಳಲ್ಲಿ ಅಷ್ಟಾಭಿಷೇಕ ಶ್ರೇಷ್ಠವಾದ ಅಭಿಷೇಕ. ಅಷ್ಟಾಭಿಷೇಕ ಮಾಡಿಸುವಂತಹ ಭಕ್ತಾದಿಗಳ ಅನುಕೂಲಕ್ಕಾಗಿ ಸಹ 4 ಭಕ್ತಾದಿಗಳಿಗೆ ಸ್ಪೆಷಲ್ ದರ್ಶನದ ಅವಕಾಶವನ್ನು ಒದಗಿಸಲಾಗುತ್ತದೆ. ಸ್ವಾಮಿ ಶರಣಂ. ಶಬರಿಮಲ ಭಗವಾನ್ ಅಯ್ಯಪ್ಪ ಸ್ವಾಮಿಗೆ ಶ್ರೇಷ್ಠமான ಅಭಿಷೇಕಂ ಅಷ್ಟಾಭಿಷೇಕಂ. ಮಂಗಲವಾದದಿಂದ ಸತ್ಯವಾದ 18 ಮೆಟ್ಟಿಲು ಹತ್ತುವ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಸನ್ನಿಧಾನದ ಪರಿಸರದಲ್ಲಿ ಪಿಕ್ಪಾಕೆಟ್ ಮಾಡುವ ಕಳ್ಳರು ತಮ್ಮ ಬೆಲೆ ಬಾಳುವ ವಸ್ತುಗಳನ್ನು ಕದಿಯುತ್ತಿರುವುದು ಕಂಡು ಬಂದಿರುವುದರಿಂದ ಭಕ್ತಾದಿಗಳು ತಮ್ಮ ವಸ್ತುಗಳ ಬಗ್ಗೆ ಅತಿ ಎಚ್ಚರಿಕೆ ವಹಿಸಬೇಕೆಂದು ತಿಳಿಸಲಾಗಿರುತ್ತದೆ. ಪಾರ್ಕಿಂಗಿನ ಬಳಿ ಆಗಿರುತ್ತಾರೆ. ಸ್ವಾಮಿ ಶರಣಂ. ಸ್ವಾಮಿಯೇ ಶರಣಮಯ್ಯಪ್ಪ. சுற்றுப்புறங்களில் சோபானம் திருமோன்றம் மாளிகப்புறத்தம்மன் கோவில் சேர்ந்த இடங்களில் ஐயப்பன் பக்தர்கள் உங்கள் கைவசம் உள்ள கேமரா மற்றும் வந்துட்டு அந்த படிட்டு நிற்கிறான். ವಸ್ತುಗಳ ಬಗ್ಗೆ ಎಚ್ಚರಿಕೆ ವಹಿಸಬೇಕೆಂದು ತಿಳಿಸಲಾಗಿದೆ.
ಪಡಿಸಲಾಗಿರುತ್ತದೆ. శరణమెదురుగారు శరణమెదురుగారు దేవస్థాన పెరుగుగారు దేవస్థాన పెరుగుగారు వేసుకోవాల్సిన இப்போ போய் பார்த்து இப்போ தான் வந்து நம்பியார் பாதையில் இருக்கும். ரொம்ப டயர்டாக இருக்குது காய்ஸ். இல்லை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன், அப்புறம் பார்ப்போம். இது யாத்துனா இப்போ தான் வச்சார் ஒன்று.